பண்ணி கொடுத்துருக்கான்டா. இன்னும் இதெல்லாம் வந்து வெளில டெலிகாஸ்ட் பண்ணல. அவன் கேப்சர் பண்ணி அதை எடுத்து அவன் சிபிஐ போய் டாக்குமெண்டா சப்மிட் பண்ணியிருக்கான். 600 வீடியோண்டா, 600 வீடியோ பாட்டா பிச்சு போட்டு வச்சிருக்கான். 10 நிமிஷம் 10 நிமிஷம்னு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அவன் அப்பாஸ். மீச வளர்ந்த அளவுக்கு மூளை வரலடா. உனக்கு மூளை இல்ல, என்ன சொல்றது? அண்ணனுக்கு என்ன இருக்கு? அண்ணனுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. பாக்கலையா? அண்ணனுக்கு என்னடா டிக்கெட்? ஏதோ தோலை கட் நடுவுல ஏதோ கட் பண்ணிட்டாங்களாமே. இந்த ஜிப்சி வேற சொல்லியிருந்தாரு, கட் பண்ணிட்டாங்களா? என்ன போயிட்டான்? பேச கூட ஆரம்பிக்கலடா. டேய் அது கூட எனக்கு சிரிப்பு வந்துச்சு. மைக்க தான் ஆன் பண்ண வந்தாரு, அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டானா? என்ன அநியாயமா இருக்கு. இவரு மைக் ஆன் பண்ணி லொக்கு லொக்குன்னு இருமுனாருங்க, அவன் டப்புன்னு ஓட்டாங்க. அவன் வேறு நிறம்ல கபிலன்னா அவரு அந்த கர்னல் பேரை சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள சிரிப்பு வந்துச்சு எனக்கு. எங்க வந்து இப்போ மிஸ்டர் அறிவழகன் அது மாதிரி நண்பர் அப்படிதான் கூப்பிடுறாங்க கபிலன். டேய் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வந்தவங்கடா, 2017 அப்புறம்டா. நாங்கெல்லாம் 2000ல இருந்தே இருக்கோம்டா. நாங்கெல்லாம் 17 வருஷம் சீனியர். நாங்கெல்லாம் புரியுதா? நாடி நரம்பு கீழே உதிர்ற முடியல கூட இருக்கு. ட்விட்டரே கிடையாது, ஃபேஸ்புக்லயே பிறந்திருக்கோம். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு சொல்றான் பாருங்க கபிலன், இந்த பஞ்ச் விஜய்ன்ற கெட்ட வார்த்தை என்ன, அதெல்லாம் நாங்க ஸ்கூல்ல சொல்லி விளையாடுனது கபிலன். அதை வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கான் சாட்டை துரைமுருகன் பெரிய பஞ்சுன்ட்டு. இதெல்லாம் நாங்க ஸ்கூல் டைம்ல சொல்லி விளையாடுவோம். அவன் ஸ்பேஸ பாத்துக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்கான் ஜிப்சி. நீங்க மைக் ஆன் பண்ண உடனே டப்புனு வெளில போயிட்டான் ஜிப்சி. அவன் டப்புனு வெளில. அவங்களுக்கு வந்து இது வந்து அஜித் ஃபேன்ஸ் கூட மோதக்கூடாது. எலெக்ஷன் முடிய வரைக்கும் மூடிக்கிட்டு, அவ்வளவுதான். எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் காட்டுங்க பாருங்க, இவங்க சொல்லுவாங்க பாருங்க யாருன்னு காட்டுவாங்க. மே 4க்கு அப்புறம் மே 5ஆம் தேதி வாண்டடா வம்பு வளர்ப்பானுங்க ஜிப்சி உங்கள்கிட்ட. வம்புக்கா அபியூஸ்ல தள்ளுவாங்க பாருங்க அவனுங்க, பச்சை அபியூஸ் பண்ணுவானுங்க பாருங்க அவனுங்க. கபிலன் ப்ரோ, ஹாய், பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க. உங்களோட ஃபேன்ஸுங்க, உங்களோட ஃபேன்ஸ், உங்களது ஜிப்சி பிரதரோட ஃபேன்ஸ். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மைக்கே கிடைக்கல. இன்னைக்கு இந்த கழுகோட ஐடி போட்டுட்டு தான் ஆக்சுவலா நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உண்மை. ஆக்சுவலா ஒரு குரூப்ல போய் ஜாயின் ஆனாங்க, டிவிகே குரூப்ல. செம்ம ஃபன்னா சீரியஸா பேசிட்டு இருந்தானுங்க. தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி, டிவிகே டிஎம்கேனா. இப்ப நான் எனக்கு மைக்கு கொடுத்தானுங்க, இல்லடா 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு இது டிவிகேக்கு, 2வது பார்த்தா கபிலன்கடான்னுட்டேன். கபிலன் அவங்களுக்கு யாரா பேசுறது, விஜய் போட்டோ போட்டிருந்தேன். ஸோ இது இப்போ நீங்க சொன்ன ஷேர் பண்ண விஷயம் சில இதை சொன்னா அப்படியே இந்த 200+ இருந்தோம்னா அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டானுங்க. அது என்னன்னு தெரியல. கபிலன் பேரை கேட்டா ஆப்போசிட்ல இருக்கிறவனா உதறானுங்க. இல்ல வேணாம், இது வேணாம், நம்ம அப்படி இந்த இது வேணாம், வேணாம். அங்க போயிட்டு என் பேர்ல ஏன் எடுத்து விட்டுட்டு இல்லங்க, ஆக்சுவலா என்னன்னா சொல்றானுங்க, ஒரு பேசிக் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து ட்ரிப்பு போயிருந்தேன். உண்மை சொன்னா நேத்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல போயிருந்தேன். ஸ்கூல் லீவ் விட்டுருக்க மாதிரி சின்ன பசங்களாம் என்னடா வரைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தா விசில் வரைஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்பா அடிக்க போறாரு, வீட்டுக்கு போறாருன்னா அப்ப போறானுங்க. அந்த மாதிரி சின்ன பசங்களா இருக்கிறானுங்க. ஆனா அவங்க தான் வந்துட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க. ஒரு பேசிக் நாலேஜ்ல அதுக்கு உண்டான அந்த ஐடென்டிட்டி எப்படி இருக்கணும்னு தெரியல. ஆனா ஒரு ஏப்ரல் இந்த மாசம் மார்ச்சா, ஏப்ரல் மாசத்துல இருந்து மண்டையா பொழக்க ஆரம்பிச்சிடும். இப்பவே ஹீட்டு பயங்கரமா அனல் அடிக்கிற மாதிரி அடிக்குது. இன்னும் வர சொச்ச மாசம் இந்த ஏப்ரல் மாசம் மே மாசம்லாம் மண்டைய பொழந்து பிச்சு கடாசிரும் மக்களை. எல்லாம் தர்பூசணியோட தான் சுத்திட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு, ஈர டவலு, ஐஸ் கியூப், ஏசி இப்படிதான் போகும். அது வேற விஷயம். ஆனா இந்த 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 வெயில வச்சுக்கிட்டு தான் உள்ள நீங்க களத்துல இறங்கி வெயில இறங்கி பிரச்சாரங்கள் இதெல்லாம் பேசி ஆகணும், பொதுமக்களை பார்த்து ஆகணும், பேசிதான் ஆகணும். ஒரு சாம்பிள் ஒண்ணு சொல்றேன். போன நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளும் இறங்கி வண்டியா பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரம் முடிஞ்சு எல்லா கட்சி யாரெல்லாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்களோ எல்லாம் 15 நாள் எல்லாம் எஸ்.
எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டுக்கிட்டு 15 நாள் வெளியே வரலையே. அவ்வளோ வெய்ய, அவ்வளோ களைப்பு, அவ்வளோ அசதி. இது எதுக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே பல பிரச்சாரங்கள் பல பிரச்சார கூட்டங்கள்லாம் பார்த்த அரசியல் கட்சிகள் அந்த வெயிலெல்லாம் அவங்களால தாங்கவே முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நடு ரோடு, மொட்டை வெயில், சும்மா ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கிடையாது, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து பேசணும், மைக்கை பிடிச்சி பேசணும். அந்த வெயில்ல மக்கள்லாம் நிக்கணும், மயங்கி கீங்கி விழுந்து கீழே சும்மாவே மேலே இது போட்டு ஷீட்டு போட்டாலே அவனுங்க வந்து சும்மாவே ஹீட்டு தாங்க முடியாது. ஏன்னா இப்போ புழுக்கமா இருக்கும் இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அடிக்கிற மொட்டை வெயில். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சரியான வெயில் காத்திருக்குப்பா ஜிப்சி, சரியான வெயில் இருக்கு. மெட்ராஸ் வாசிகளே, ஆளுக்கு ஒரு தர்பூசணி வாங்கிக்க, எலுமிச்சம்பழம் ஜூஸை போட்டு பின்னாடி வச்சுக்க, டீ கடைலாம் மொத்தமா. எம்பி எலெக்ஷனுக்குள்ள 6 மணிக்கு மேலதான் பிரச்சாரமே பண்ணாங்க ஈவினிங். இல்ல பகலையும் பண்ணாங்க, அதுவே வெய்ய தாங்க முடியல. 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த வெயில் அவங்களால தாங்க முடியல. ரொம்ப கம்மி. காலையில 10 மணி 11 மணி வரைக்கும் வருவாங்க, அப்புறம் நடுவில் இருக்கவே மாட்டாங்க. ஆமா, சென்னை வாசிகளே ஒழுங்கா வீட்டுக்கு ஒரு மரம் இருப்போன்ற மாதிரி வீட்டுக்கு வீடு மறுபடியும் வந்துட்டான் அவன். இப்பயாவது ஜிப்சி கிட்ட பேசுறா, டே மாறா, இப்பயாவது ஜிப்சி கிட்ட பேசுறா, உன்கிட்ட பேசணும்னு ஏங்குறாரா ஜிப்சி. ஜிப்சி எதுவும் சொன்னாப்ல, நான் ஏதாவது அவருக்கு ஒரு கருத்து சொல்லணும்ப்பா. ஓஹோ, சொல்லுப்பா கேட்போம். இல்ல நீங்க வந்து இப்போ வந்து ஏதோ நண்பர் நண்பர் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல. யாரு, நானா? சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நீங்க நண்பர் நண்பர் இப்ப வந்து கொலாகிறீங்க. மேடம் மேடம் நான் ஜிப்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன் மேடம். ஓஹோ, பெண்களை அசிங்கப்படுத்துறாராமா. ஓகே ஓகே, சொல்லுங்க. யார் பெண்கள் தானே, யார் பேசுறோம்? சொல்லுங்க. இப்ப ஜிப்சி தான் பேசுறேன், சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க நண்பர், இப்போ வரைக்கும் நண்பர் நண்பர்கள் பேசிட்டு இருக்கீங்களே. நாங்க பேசலையே, நாங்க யார் நண்பர் சொல்றது? இப்ப நீங்க சொல்லிட்டு ஜிப்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க விஜய் ஃபேன்ஸ். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்குன்னு ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அதீஷ் தான். ஓகேங்களா. இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி பத்தி நீங்க வெளியே தெரிஞ்சு பேசணும். இப்ப சும்மா இந்த ஆன்லைன்ல ஒரு 400 பேரை வச்சுட்டு விஜய் வச்சு இது பண்ண முடியாது, விஜயெல்லாம் அதீஷ் இல்லை ஹேக்கர் அப்படின்னு சொல்லாது. விஜய் ஃபேனோட ஃப்ரெண்டு தான் அதீஷ் ஃபேன், அதீஷ் ஃபேனோட ஃப்ரெண்டு தான் விஜய் ஃபேன். ஓகேங்களா. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை பாருங்க. விஜய் தெரியுமா எனக்கு? விஜய் பொண்டாட்டின்னு கேட்டா போல. உங்க பொண்டாட்டியா? இல்லப்பா, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுங்க அஜித்தை விட்டு கொடுத்து வந்திருக்காங்களா விஜய் பக்கம், அது நடக்காதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா? நீங்க எப்போல இருந்து ரைவல்ரி, நீங்க எப்போல இருந்து இருக்கீங்க ரைவல்ரி? நீங்க என்னல இருந்து இருக்கீங்க ரைவல்ரி? நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா இந்த ஆன்லைன்ல வந்து. இல்லப்பா, நான் ஆன்லைன் வந்ததே 2022 தான். சரியா? சரி. நாங்க ரைவல்ரில இருந்து எப்போல இருந்து இருக்கோம்? நான் 2000ல இருந்து இருக்கேன். வெற்றி தியேட்டர்ல ஆஞ்சநேயா வரும்போதெல்லாம் இருக்கிறோம், அங்கதான் இருக்கோம். ஒரு படம் வரும்போது சண்டை போடுறோம், அங்கதான் நாங்க களத்திலே இருக்கோம். MIT சிட்டிசன் ஒரு குரூப் இருக்கு தெரியுமா குரோம்பெட்ல? விஜய் ஃபேன்ஸ் அங்க வாங்காத அடியா அந்த இடத்துல. இன்னைக்கு தான் ஏதோ கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் அடிக்கிறது வருது. அப்பெல்லாம் எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அங்கெல்லாம். அது உள்ளதான் இருக்கும். ஏன்னா அண்ணன் பண்ணல அவ்வளவு இருக்குல்ல, அண்ணன் அவ்வளவு பண்ணிருக்காருல்ல, அதுக்கு திருப்பி கொடுப்பல நம்மளும். இப்போ இன்னைக்கு வந்தார்ல உங்களோட முன்னாள் PRO PT செல்வகுமார், இப்போ 25 வருஷம் விஜய் கூட இருந்தார் இல்லையா? இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? 9 புத்தகங்கள் அண்ணனுக்காக நான் இது பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு நடுத்துல நிக்கிறேன், நான் தான் அது எல்லாத்தையும் வந்து நடத்தினேன் அப்படின்றாரு. அதனால எங்களுக்கு அண்ணனை பத்தி தெரியும், அண்ணனுக்கு நாங்க தான் செய்வோம். நீங்க என்ன செய்யறது, நாங்க செஞ்சுட்டு போவோம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆமா, நீங்க செஞ்சுட்டே இருங்க, அவர் வளர்ந்துட்டு போட்டேன். எனக்கு ஆஃப்லைன்ல இருக்க அஜித் வச்சா எனக்கு போதும். நீங்க ஆன்லைன்ல வந்து இந்த 200 பேருக்கு புடுங்குறது எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேங்களா. நீங்க இங்க இருங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி நாங்க ரிசல்ட்ல காட்டுறோம், நீங்க பாத்துட்டு போங்க. ஸ்ட்ரைட்டா கேக்குறேன், அஜித் ஃபேன்ஸ் பார்த்தா பயமா இருக்கா?
எதுக்குடா பயம்? என் ஃப்ரெண்டுடா இல்ல அஜித் உங்களுக்கு எதிரா fans. பிரச்சாரம் ஆன்லைன்ல பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கா? ஆன்லைன்ல இருக்கவும் கிடையாது, ஆன்லைன்ல இல்ல இல்ல இருக்கவே இல்ல கிடையாது. ஆன்லைன்லயே ஆஃப்லைன்லயே உங்களுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கா? இந்த 200 பேர்த்த வந்து ஆன்லைன்ல கம்பு சுத்ததுல எனக்கு கீழே அதே 200 பேர் கூட பேர் இல்லாம இல்லடா இல்லடா நான் 286 பேர் இப்ப என் ஸ்பேஸ்ல இருக்கிறான். விஜய் ஃபேன் ஸ்பேஸ்ல இப்ப எத்தனை பேர் இருக்கிறான் சொல்லு? லூசாடா கபிலா. இல்லடா நீ சொன்ன இல்ல நீ சொன்ன நம்பர்ஸுக்கே வரேன்டா. ஆன்லைன்ல பேசினா ஒண்ணு ஆஃப்லைன்ல ஒண்ணு தெரியாது. ஆஃப்லைன்ல கள்ள நிலவரம் வேற. இது எம்ம நாளைக்கு இந்த உருட்டிட்டு இருப்பீங்க? மென்டலா நான் ஜிப்சிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட தான் பேசணும். சரி சரி இளமரா ஜிப்சி இளமரா என்கிட்ட பேச மாட்டேன். சரி அந்த அமுதன் மன கூப்பிட்டுருவேன், நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரி போடு, நீ பேசு, ஜிப்சிட்ட பேசு. இல்லப்பா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கலர் இப்ப என்ன நாங்க என்ன இல்ல இப்போ நீங்க எங்களுக்கெல்லாம் ஆஃப்லைன் வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் ஆஃப்லைன் வாழ்க்கை இருக்குது. முன்ன மாதிரி ஒரு 200 பேர் இருக்குதான் செய்யறான். விஜய் ஏற்றல் சொல்லிட்டு இங்க பாரு, ஆஃப்லைன்லயுமே விஜய் ஃபேன்ஸ நாங்க ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். எங்க குரூப்ல இருந்தாங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ், கமல் ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸும் இருப்பான். அதுல விஜய் ஃபேன் எதுக்கு கூட வச்சுக்கிறதுன்னா ட்ரோல் பண்ணதான். சரியா? ஒரு 10 பேர்ல 2 பேர் இருப்பானுங்க, இல்லன்னு சொல்லல. 10 பேர் 2 பேர் இருப்பானுங்க. சரியா? ஆனா நாங்க தான் அவனுங்க வச்சிருக்கோம். அவனுங்க எங்களை வச்சுக்கிட்டல. புரியுதா? ஓகே ஜிப்சி, எனக்கு புரியுது. ஆனா இருக்கலாம் ஒரு 10% அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்னு விஜய்க்கு ஓட்டு போற அளவுக்கு இங்க அஜித் ஃபேன்ஸ் அவ்வளவும் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. என்ன வாய் மழுப்புதா உனக்கு? புரியல. வாய் மழுப்புதான்னு கேட்டேன். மழுப்புதுன்னா பொய் சொல்லுதா? இதோ ஒரு 10% நீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். வாய்ப்பே இல்லப்பா, வாய்ப்பே இல்ல. வெளியில வேணா உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, உன் மூஞ்சிக்காக, உனக்காக சொல்லுவாங்க. ஓட்டு போட வாய்ப்பே இல்ல. எழுதி வச்சுக்க. உன் ஃப்ரெண்ட் எவனா விஜய்க்கு ஓட்டு போறவன் எவனா இருந்தானே இங்க ஸ்பேஸ் கூட்டுருவாங்க. எழுதி வச்சுக்கோ. நீ ஓட்டு நம்பர் சொல்லும்போது பாரு. பயமா இருக்கா நம்பர் சொல்லும்போது பாரு. பயமா இருக்கா? உன் ஃப்ரெண்ட் நான் பிரெயின் வாஷ் பண்ணிடுவேன் பயமா இருக்கா மாரா? அப்படியே எல்லாம் அவன் குஞ்ச கடிச்சிடும் பயமா இருக்கான். ஐயா, அவன் குஞ்சு கடிச்சா உனக்கு என்ன கோவம் வருது? ஏய் ராஸ்கல், ஏய் மாரா, அப்படியே சிரிச்சு அப்படியே மழுப்பு. அப்படியே ஆஃப்லைன்ல நீ ட்ரிகராட நடந்துற. ஆஃப்லைன்ல எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி இங்க பிரட்டிட்டு இருக்கிற. தோசையை பிரட்டினா பரவாயில்லடா, தோசை கல்லுலடா நீ பிரட்டிட்டு இருக்கிற. டேய் மாரா, ஆஃப்லைன்ல இப்படிதான் கபிலன் பண்ணுவானுங்க. திட்டு வாங்கிட்டு சரி ஓட்டு போடுனாங்க. அப்ப நீங்க சொல்ற பட்சம் நாங்கள் சொல்லுவோம். எட்மினை வந்து தூக்கிட்டு அவன் பின்னாடியே அவன் ஜிப்பிக்கிட்டே குடிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் நீங்களே நாங்க சொன்னதுக்கும் போது நம்பல. இப்ப எட்மினை போயிட்டு அல்ல அவன் பொய் மீஷா அவன் பொய் சொல்றான், மீஷா அவன் பொய் சொல்றான். யாரு கதறினது? விஜய் ஃபேன்ஸ் தான். இப்ப நாங்க சொன்னது எல்லாம் உங்களுக்கு ஒரு காலத்துல பொய்ய மாதிரி இருக்கும். இப்ப நீ என்ன நினைக்கிற? அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவானா? எங்க சொல்றா எங்க? நீ இல்லடா நீ ஆஃப்லைன்லயே ஆன்லைன்லயே ஒரு 10 பேர் கூட்டு சொல்ல சொல்றா பாப்போம். ஆஃப்லைன்ல அந்த ஓட்டு போடுவாங்கடா. இங்க இருக்க அஜித் ஃபேனே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவான். இவனுங்க கபிலன் ஆன்லைன்லயாவது பரவாயில்ல விட்டுருவானுங்க. ஆஃப்லைன்ல கொலவெளியில இருப்பாங்க கபிலன். நீங்க வேற ஆஃப்லைன்ல அவனுக்கு சம கொலவெளியில இருப்பானுங்க. இவனுக்கு எல்லாம் பரவாயில்ல, ஆன்லைனே பரவாயில்ல. ஆஃப்லைன்ல பச்சை அடிப்பானுங்க அவனுங்க. மாற உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உனக்கு ஒரு எதார்த்த உண்மையை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் பார்த்த வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் ஒண்ணு திமுக ஓட்டு போடுவான், இல்ல அதிமுக ஓட்டு போடுவான். என்ன நான் அப்படிதான் கிடையவே கிடையாது. அஜித் ஃபேன்ஸ் எப்பவுமே அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. டேய் அப்படியே மொத்தமா நீ அதிமுக பக்கம் மொத்தமா திருப்ப முடியாது. சொன்னதே நீ தப்பு. டேய் நீ ஃபர்ஸ்ட் சொன்னது பாதிக்கு பாதி தான் போறானுங்க. எல்லாரும் யாருமே ஏடிஎம்கே கிடையாது, எல்லாரும் டிஎம்கேல இருக்காங்க. டேய் நீ சும்மா ஆன்லைன்ல ஒரு 10 ஐடியா பார்த்துட்டு நீ தான் முடிவு பண்ணிடுற. நீ இப்ப யாரு சில்ற நீ சொல்லு. ஆன்லைன்ல விட்டு வெளியே வாடா. ட்விட்டரே ஆன்லைன்ல என்ன ட்விட்டர்ல வீடு கட்டி உட்காந்துருக்கிறேன். எனக்கு இங்க தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா? லூசு பையில 4 இடத்துல போய் பார்த்து 4 பேர் பார்த்து போடுற. ஆஃப்லைன்ல எத்தனை அஜித் ஃபேன்ஸ் நீ ஊரை தாண்டி போய் பார்த்துருக்கிற? உன் ஊர்ல என்ன, நீ எந்த ஊர்ல மிஞ்சி போனா என்ன ஒரு 10 பேர் உனக்கு தெரியும். கரெக்டா? நீ சிட்டியா இல்ல கிராமத்துல இருக்கியா? மாறா நீ சிட்டியா இல்ல கிராமத்துல? டேய் மாறா, அஜித் ஃபேன்ஸ் தான்டா ஃபர்ஸ்ட் போஸ்ட் விட்டானே கள்ள ஓலனுக்கு கார் ரேஸ் பத்தி என்ன தெரியும்ட்டு.
அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுடா. டேய் நீங்க ஆன்லைன்ல பண்றது இதுதான்டா. ஆஃப்லைன்ல இல்ல ரியாலிட்டி மாறா வேறடா. இல்ல மாறா உனக்கு ஏத்த ஒரு ஆன்சர் சொல்லவா? மாறா உனக்கு ஏத்த ஆன்சர் சொல்லவா? விஜய் தாண்டா அடுத்த பிஎம். ஜிப்சி, டேய் நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல. ஜிப்சி போய் 1/2 மணி நேரம் ஆகுதுடா லூசு பையல. மறுபடியும் வருவாப்புல இரு. கண்ணு தெரியாத கபோதி என்கிட்ட பேசவே இல்லை. சரி அனிஃபாட்ட பேசான். ஏன் மெட்ராஸ் பையன்ட்ட பேசான். ஏன் இவங்கெல்லாம் பார்த்தா அஜித் ஃபேனா தெரியல அவன் கண்ணுக்கு? இல்ல பூபதி கிட்ட பேசான். இப்போ நாங்களாம் ஆன்லைன்லயே இருக்கேன், ஆஃப்லைன்லயே இருக்கேன். ஏன் ஆஃப்லைன்ல இல்லையா? நாங்க ஆஃப்லைன்ல நாங்க ஒரு மேடம் பேசுறாங்க இருக்குமா? இது சரி மேடமேனே இருக்கட்டுமே, பதில் சொல்லு. உங்களுக்கு வேற என்ன தெரியும்? அஜித்தை வந்து பொட்டேன்னு சொல்லுவீங்க, அஜித் ரப்பர் கொஞ்சம் சொல்லுவீங்க. இன்னைக்கு ஓட்டு பிச்சைக்காங்க வந்து ஊம்பிட்டு இருப்பீங்க. டேய் அதெல்லாம் உங்கள சொல்லுங்க. மாதிரி ஆளுடா. மாடா நானும் அந்த நாக்க புடிங்கிருப்பேன்டா. அது ஓட்டு பிச்சைக்காக இப்படிலாம் மண்டி போடக்கூடாது. ஒருத்தன் டெல்லியில போய் மண்டி போடுறான், ஒருத்தன் இங்க வந்து மண்டி போடுறான். ஏன்டா அவங்க மண்டி போடுறவங்க வைக்கமே இல்லையாடா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ அது சொல்லி ஓட்டு கேளுங்க. ஏன்டா அஜித் போறீங்க? ஏன் அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஊம்புறீங்க? வாயிலே காரி குத்துறாப்புல. தோரணை எதனா இருந்துச்சுன்னா நாங்க மக்களுக்கு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லுங்க. ஏன்டா நேத்து வரைக்கும் அபியூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு அஜித் ஃபேன் கொஞ்சம் பிடிச்சி ஓமின்னு இருக்கிறீங்க. மேடம் கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க மேடம். மாறா ஒரு டைம் தான் சொல்லுவேன். ஓகே ஒன்ன மாதிரி கேவலவாதிகளுக்கு உங்க அண்ணன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் டீசெண்ட் எல்லாம் பேச முடியாது. இப்படிதான் பேசுவோம். மாறா மேடம் என்ன மேடம் ஒரு பொம்பளை வந்து எப்படி பேசுவீங்களா நீங்க? மாறா இந்த கலாய்க்கலாம் ஏன்டா ஏன்டா கேவலமா லேடிஸ் இருக்கா? சும்மா மேடம் சொன்னா அது அபியூஸாடா? சரி சரி மாறா நீங்க வந்து மரியாதை கொடுப்பீங்களா? மேடம் பொண்டாட்டி எங்கடா? பொம்பளை மதிக்காதவங்க பொண்டாட்டி மாறா அமுதன் உன் பொண்டாட்டி எங்கடா? பொண்டாட்டி டாபிக் தான் விஜய். மெட்ராஸ் பையன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. டேய் மாறா அமுதன் உன் பொண்டாட்டி எங்கடா? உடனே அபியூஸ் இறங்கி வர கத்துலாம். இம்ம நேரம் நீ பண்ணி அதுக்கு பேர் என்ன மயிறு? அவன் பேசுறது பொம்பளை மாதிரி இருக்கு. பொம்பளை நீ தான் பேசுறது ஆம்பளை மாதிரி இருக்குன்னா என்னைக்கா சொன்னா? இல்ல பொம்பளையாவே இருக்கட்டுமே, பொம்பளை என்ன கேவலமா? ஏன் அவங்க விஜய் சங்கீதா தட்டி விட்டான அந்த மாதிரி கேவலம்னு சொல்றியா? அவன் பொண்ணை தட்டி விட்டான அந்த மாதிரியா? பொம்பளைனா கேவலம். விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பொம்பளைனா கேவலமா? அப்படிதானே? விஜய்க்கும் பொம்பளைனா கேவலமா? ஒருத்தனை பொம்பளைன்னு சொல்லிட்டோம்னா இருங்க அதான் பொம்பளைன்றது கேவலமான வார்த்தையா? அப்ப பொம்பளை எல்லாம் கேவலப்படுத்துற நீ அப்படிதானே? பொம்பளை ஓட்டு உனக்கு தேவையில்லை உங்களுக்கு. பொம்பளைன்னு சொல்லிட்டா ஒருத்தன் கேவலப்படுத்துரு. பொம்பளை தப்பான வார்த்தை இல்லை இப்போ. ஏடா விஜய் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஓட்டு வாங்க கூடாது கேவலப்படுத்துன்னு முடிவு எடுக்கிற நீ இல்லடா நான் சொல்றேன் கேளு. இங்க பேரு அவனை கேவலப்படுத்துறது என்ன இல்ல. அந்த நாயெல்லாம் உசுரோடவே இருக்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். தூக்கு மட்டும் தூங்க சொல்லு போ. ஏன் ரஜினி வச்சு அந்த அளவுக்கு செஞ்சிருக்கான சினிமால? இல்லடா 41 பேர் உயிரை முழுங்கிட்டு போயிருக்கிறான்ல. பச்சை குழந்தைங்க கர்ப்பிணி பொம்பளைங்க உயிரை குடிச்சிட்டு போயிருக்கிறான்ல. மனுஷனா அவன்லாம் 41 வச்சு செஞ்ச மாதிரி இல்ல, ரஜினி வச்சு செஞ்ச மாதிரி தான் நீ 41 பேர் இல்லடா. 41 பேர் செத்த போதெல்லாம் நீங்க எல்லாம் உட்காந்து பட்டாசு வச்சு வெடி வச்சு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் ட்வீட் போட்டவனுங்க தானே நீங்க எல்லாம். அதாவது பொண்டாட்டியை தட்டி விட்டானா அப்ப வந்து பொண்டாட்டி தட்டி விட்டா பொண்டாட்டி ஆயிட்டுன்னு சொல்றானுங்க. இந்த மாதிரி கேவலவாதீங்க. எந்த கிழமை இருந்தாலும் உங்களை செய்யறதுக்கு நாங்க இருக்கோம். நாங்க இருந்துகிட்டே இருப்போம். அஜித் ரசிகன் எங்க ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி வேறடா. கிரவுண்ட் ரியாலிட்டி பக்கத்து வீட்டுக்கு என்னடா கலை யதார்த்தம் உனக்கு என்னடா தெரியும்? கலை யதார்த்தம் உனக்கு என்னடா தெரியும்? இங்க பாரு இப்ப கூட பாரு ரஜினி ஃபேன் வந்து இவரு மசுக்குட்டி, இங்க பாரு நான் இருக்கேன், மெட்ராஸ் பையன் இருக்கா, பூபதி இருக்கா போல, செல்லகுமார் இருக்கா போல, கேட்டா இங்க பாரு இல்ல தலையே வந்து கையை எடுத்துட்டு போய் எப்பா இந்த விசிலுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னா கூட வேற எல்லாம் வெட்டிடுவேன். புரியுதா? வெட்டிடுவேன். ஆடாளப்பட்ட தலையே அங்க விரல வெட்டுறது இருக்கட்டும். அங்க டாக்டர் ஏதோ அண்ணனுக்கு வெட்டினாங்களாமே. என்ன வெட்டினாங்க வந்து பாத்துட்டு போய
எதை சரி, வச்சாங்க அண்ணனை காட்ட சொல்லு, பாத்துட்டு போறோம். சரி இங்க பாரு ஏன் இங்க பாரு காட்டுல வாயில் எடுத்து வச்சிருக்கியா ஐயோ இல்லையாடா, வெட்டிட்டாங்களாமே. உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அஜித் ஃபேன் இருக்கான்னு சொன்னார்ல, அவன் ஒரு ஜிப்சி ஸ்பேஸ் கூட்டு வாய. ஜிப்சி முழுசா மாறின சந்திரமுகி பாத்திருக்கீங்களா? இப்ப அவன் சிரிச்சான், கவனிக்கலையா? என்ன மேட்ருக்கு? முன்னாடி அண்ணனுக்கு வெட்டிட்டாங்களே, என்னடா கேட்டா சிரிக்கிறான் ஜிப்சி. தெரியும் அவனுக்கு தெரியும், டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, படிச்சிருப்பான். டேய் என் ஃப்ரெண்ட் அஜித் ஃபேன் சொன்னா நீங்க அப்படியே வாயில் எடுத்து அப்படியே வச்சுக்கீங்களா நீங்க அப்படியே? இந்த பேரு நேத்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஜிப்சி அவனுக்கு எல்லாம் குட்டி குஞ்சானுங்க, அவனு கூட பேசாதீங்கன்னு. ஆனா நீங்க வேற சும்மா இருங்க, அவன் தலைவனே அப்படிதான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த குட்டி கொஞ்சம் புடிச்சு நீங்க எவ்வளவு ஊம்பி அவன் சொன்னது புரியல இல்லையாடா ஜிப்சி? அவனே ஒத்துட்டான்டா, அவனே ஒத்துட்டான். நீங்க பேசாதீங்க மேடம். ஜிப்சி சொன்னது புரியலடா மாறா. அவர் என்ன சொன்னாரு? மாறா வாயில வச்சிருக்க சுண்ணிய முதல்றா பாரு, வராங்க மாறா. நீ சொன்ன காமெடிக்கெல்லாம் இந்த லூசு புண்ண மாதிரி பின்னாடி இருக்கா பாரு கபில, அந்த லூசு தயார் வச்சிருப்பான். மாறா ஏன்டா ஒழுங்கா பேசுறா, வாயில வச்சிருக்க எடுத்துட்டு போய் ஒழுங்கா பேசுறா. ஒழுங்கா பேசுறேன், ஒழுங்கா பேசு, எல்லாம் வெயிட் பண்றோம், ஒழுங்கா பேசு. ஏன் ஒழுங்கா பேசுறீங்க? வாயில இருந்து எடுத்துட்டு ஒழுங்கா பேசுடா. எங்க அம்மா இப்படிதான் வாயில் இருக்கு, எடுத்து இவ்வளவு பெருசா வச்சிருக்க வாயில, எடுத்துட்டு பேசு. மாறா ஓ மாறா, வாயில் வைத்ததை துப்பி விட்டு எங்களுக்கு பதில் சொல்லவும் மாறா. வாயில இருக்கிறத எடுத்துட்டு பேசு மாறா. தம்பி மாறா, பழைய அஜித் ஃபேன்ஸ் பத்தி தெரியுமா? தெரியாது. மாறா உன் தலைமை விஜய ஏற எப்படி இருக்கு உங்களுக்கு? யாரு அம்மா முடியுங்களா? டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. இல்ல உன் தலைவன் வாயில செல்வ பாண்டியெல்லாம் அபியூஸ் பண்ண வச்சிட்டலடா மாறா. மாறா உங்க அம்மால போட்டு ஓக்க. தாயில வந்துட்டு கிளம்பிட்டான் பாரு தாய் வழி. உங்க அம்மால தான்டா ஊரே ஊத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நட ஸ்பேஸ்ல வந்து கபில கழுவிட்டு இருக்கேன். டேய் மாறா வாயில இருந்து எடுத்துட்டு பேசுற, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். யாரு உங்க அம்மா நிப்புல இருந்தா? வச்சு குத்திட்டு வாய்ஸ் மெதுவாகுது பாரு அப்படியே பேச. டேய் நிப்பிள்னு சொன்னா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது மாறா. கத்தி படத்துல உம்மா மாறா, அந்த கத்தி படத்துல செல்ஃபி புள்ள பாட்டுல அங்க சமத்தா வச்சுட்டு அண்ணன் நிப்புல தானே புடிச்சு இப்படி திருவி விடும் ரெண்டு கையாலையா. உங்க அம்மா ஆடிட்டு இருப்பாங்க அந்த பாட்டுல அந்த சீன் நான் பார்த்தேன்டா, அதனாலதான் கேக்குறேன். அதான் உங்க அம்மா சில்லன நீர்த்துளி பட்டு அப்படின்னு சங்கவிய வந்து தடவுவீங்களே, அங்க மேல தடவுவீங்களே, அப்பெல்லாம் தெரியல. அபியூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா. டேய் என்னடா மாறா இப்படி பண்ணி விட்டீங்க? கிரவுண்ட் ஆயிட்டீங்க. அந்த ப்ரோவ செல்ல பண்ணிலாம் அங்க வேட்டை கிரவுண்ட்ல வசிக்கிறாரு. அவர்லாம் கிரவுண்ட்ல இல்ல. எங்க செல்ல பண்ணி மேட்ச் வானத்துல அஜித் நேம் ஃபர்ஸ்ட் போடுறேன்னு சொல்றது மாத்தனவன் அவன். அவனுக்கு எப்படி நாங்க ஓட்டு போட்டுருவோம்? கேட்டுக்க மாறா. ஏகே ரியான் ப்ரோ. டேய் பேசுனது அசோக் குமார்ரா, என்ன கண்ணு தெரியாத கபோதி. பேசுனது அசோக் குமார். மாறா என்ன எழுப்பினாச்சுக்கு நான் குடும்பத்தை எழுப்பேன் மாறா. நீ அங்க பதில் சொல்லு, அதுக்கப்புறம் வந்து நான் பேசுறேன் கண்டிப்பா. ரியான் வா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். தாயில சும்மா இருக்கு சொல்லு. சரி பேசுங்க. மாறா அபியூஸ் பண்ணி பேசுவோமா இல்ல வந்து நம்ம ஜெனரலா பேசுவோமா மாறா? எப்படினாலும் ஓகே எனக்கு. ரெண்டுமே எனக்கு ஓகே. இல்ல மாறா எப்படினாலும் எனக்கு ஓகே. அப்பனா நான் வந்து ஜெனரலா இல்ல நம்ம மாடிக்கு வந்து உங்க வாழைப்பழம் தான் அவருக்கு இனிக்குது. அதனால நீங்க அவர்கிட்ட நீங்க தான் இல்ல எப்பயுமே அந்த டேஸ்ட் பாத்துட்டியால, அதனால என் நல்லா இருக்கும். செலவு பண்ணினே நீ உங்கள்ட்ட பாத்துட்டானா வந்துருவேன் உங்கள்ட்ட. டேய் மாறா யாருமே தேவையா பையன் உன்னால. டேய் மாறா உங்க அம்மால விஜய் போட்டது உண்மையா பொய்யா அதை மட்டும் சொல்லு. டேய் மாறா உங்க அப்பா கேஸ் போட்டுருக்கானாம்ல. வாயில இருந்து எடுப்பான் எடுத்துன்னு சொல்லுவான். உன்ன வாயில வச்சுக்கிட்டு இருக்கானா? சரி உங்க அம்மா வீட்டுக்கு விஜய் வராங்கம்மா. அப்ப வந்து விஜய் வந்து எல்லாரும் பொம்பளை வீட்டுக்கு போறான்னு ஒத்துக்கிற நீ அப்படிதானே? இப்ப அதானே ஒத்துக்க வரப்ப பாத்துக்கோ. இங்க இருக்கு நான் சொல்ல இங்க கம்ப்ளைண்ட் கூட. அப்ப நான் வந்து சொல்ல அப்ப விஜய் ஒய்ஃபு சொன்னது உண்மைதானே? இல்ல அவனுக்கு ஏன் நோய் வந்துச்சு எப்படி வந்துச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
ரியானம்மா வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட். ஏன் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாறா அதாவது பொம்பளை பொறுக்கி விஜய் அப்படிதானே? விஜய் பொம்பளை பொறுக்கி. ஏன் ஆமா பொம்பளை பொறுக்கியா இருக்கட்டுமா? ரியானம்மாலாம் வச்சிருக்காங்க, கபிலம்மா வச்சிருக்காங்க. டேய் மேடம் நீங்க பேசாதீங்க. அதனாலதான் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதனாலதான் விஜய் கொஞ்சம் பொண்ணு மேடம் நீங்க பேசாதீங்க மேடம், எனக்கு டென்ஷன் ஆகுது. அதனாலதான் விஜய் கொஞ்சம் விட்டுட்டாங்களா? அதனால விஜய் கொஞ்சம் விட்டுட்டாங்களா? ஆமாண்டா இருக்கட்டும்டா. பொண்ணு ஒண்ணு தப்பு இல்லையே. பொண்ணு நீ டிவிகே கட்சிக்காரனே, நீ இல்ல பொம்பளை இங்க இது வந்து ஸ்பேஸ் வந்து இது ஸ்பேஸ் வந்து நாங்க போற ஸ்பேஸ். இதுல வந்து பெண்களை பத்தி அசிங்கமா பேசக்கூடாது மாறா. கொண்டே விடுவோம் உன்னைய. நீ டிவிகே காரனே பேசுறேன்னு செய்வ. நாங்க போட்டு பொத்திக்கிட்டு பேசணும். அவன் பேசணும். ரெக்கார்ட்லாம் பண்ணியாச்சு. கிராமத்துல பட்டி துட்டி எல்லாம் ஒழிக்க விடுறோம். இவன் பேசுறேன் தம்பி அதிகம் இந்த எலெக்ஷன்ல. நான் உன்னை சிம்பிளா கேக்குறேன் பாரு. உன்னால கருத்து ரீதியா கருத்துலாம் மோத முடியும் அப்படின்னா நீ கருத்தா பேசு. இல்ல அபியூஸ் தான் பண்ணி பேசுவ அப்படின்னா அப்புறம் அபியூஸ் தான் அந்த பக்கத்துல இருந்து விழும். அப்ப இந்த தாயில வச்சு நீ என்ன பேச நடத்துறன்னு புண்டையா நீங்க அபியூஸ் பேசாம இருக்க? அட புண்டை மாறா உனக்கு பெரிய புண்டையாமலடா. உண்மையாடா? ஆமா எனக்கு பெரிய சுனிதா இருக்கு வாயில வச்சிருக்க. விஜய் வாயில விட்டு கபிலன் ப்ரோ சொன்னதை பத்தியா எனக்கு பெரிய 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 சுனிதா எனக்கு பிடிக்காதே வாயில வச்சிருக்கேன் பத்தியா சொன்னியா பாத்தீங்களா? வாய் வளர்னியா? கவனிக்கலையா? கபிலன் ப்ரோ ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. இங்க பாரு ஃபர்ஸ்ட் விஜய் குஞ்சில முதல்ல ஆபரேஷன் பண்ணாங்க சொன்னாங்க இல்ல, ஏதோ வெரியல் டிசீஸ். என்ன டிசீஸ் ஜிப்ஸ்? அது என்ன நோய்? தொழுநோயா? என்ன நோயிடா மாறா? ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? யாரு? நான் ஒரு 10 செகண்ட் பேசிக்கலாமா? நானு யாரு சொல்றது? வாயில எடுத்துட்டாங்களா? இல்லடா வரையறு இங்க வரையறு மாறா. 10 நிமிஷம் பேசு. சங்கீதா நீ சொன்னது கோர்ட்ல சங்கீதா நீ சொன்னதுதான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ 10 நிமிஷம் பிரேக் விட்டுருக்காங்க நினைக்கிறேன். வாயில வடிச்சு விட்டு பிரேக் எடுத்து நான் தப்பாலாம் சொல்லடா. டேய் மாறா தப்பாலாம் சொல்லடா. அவன் லிசனர்ல இருந்தாலும் நீ நான் பேசுறத கேட்டுதான் உண்டா மாறா. நீ அடுத்து ஸ்பேஸ் விட்ட ஓடிட்டான். அவனுகிட்ட இல்ல கபிலன் ப்ரோ நான் ஒரு விஜய் பேச காலைல கேட்டுக்கிட்டேன் கபிலன் ப்ரோ. உங்க ஸ்பேஸுக்கு வந்து யாரும் போக கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு வரல. எந்த விஜய் பேனு போகாதீங்க. கபில வந்து உங்களை டிகர் பண்ணி உண்மையை ஃபுல்லா வாங்கி வாக்கு மூலமா எடுத்து யூடியூப்ல போடுறாரு. இதுல வேற என் சேனல் வேற சொல்லிட்டு இருக்கிறானே. அதனால இங்க பாருங்க, அவனுகிட்ட இனிமேல் அவனுகிட்ட சிம்பிளா முடிச்சு விட்டுருங்க. சங்கீதா அண்ணி தான் சொன்னிச்சு அவன் குஞ்சில ஏதோ நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி தோலெல்லாம் நீக்கிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. கரெக்டா ஜிப்ஸி? வெரேசல் டிசீஸா ஏதோ ஒரு சம்திங் ஏதோ அப்படி பேரு. ஆமா காமனா எஸ்டிடின்னு போட்டுருங்க. ஓகே எஸ்டிடி ஓகேவா? நோய் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில பேர்ட்ட நான் போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சரியா வாஷ் பண்ணாம இல்ல பல பேருடன் உறவு வைத்தல் இந்த மாதிரி வருமா? ஆனா கபிலன் நான் வந்து ஒண்ணு பார்த்தேன். கரெக்டா இதுல இருந்து 3 மாசம் முன்னாடி நான் ஒரு கேஸ் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அந்த பையனுக்கும் அவன் ஒரு 2K கிட்னு வச்சோங்களேன். அந்த பையனுக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு. அந்த முன்பகுதி வீங்கிடும். அந்த இஷ்யூ வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணி பண்ணாங்க. பட் HIV கிடையாது. பட் இந்த மாதிரி STD தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கும் இந்த ட்ரக் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு. இருந்திருக்கு